JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு புகழ்பெற்ற அழகன் முருகன் மலை கோவிலில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ அழகன் முருகனுக்கு திருக்கல்யாண உற்சவம் மிக விமரிசையாக நடைபெற்றது. ஓசூர் பாகலூர் சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அழகன் முருகன் மலை திருக்கோவிலில் பங்குனி உத்திரப் பெருவிழா இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் அடக்கமாக இன்று காலை மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மனதை கவரும் வகையில் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இன்று மாலை மூலவர் எம்பெருமான் முருகன் சிறப்பு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவத்திற்காக ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத உற்சவமூர்த்திகள் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மணமேடைக்கு எழுந்தருளினர். இந்து பாரம்பரிய முறைப்படி கணபதி பூஜையுடன் திருக்கல்யாண உற்சவம் தொடங்கியது. காப்பு கட்டுதல், பூணூல் அணிவித்தல் போன்ற புனித சடங்குகளைத் தொடர்ந்து உலக நன்மைக்காக சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டன. மகா சங்கல்பம், மாலை மாற்றுதல் மற்றும் பூரண ஆகுதி சமர்ப்பித்தல் போன்ற வைபவங்கள் வரிசையாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் கொண்டு வந்த சீர்வரிசைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. விழாவின் உச்சக்கட்டமாக வேத விற்பனர்கள் வேத மந்திரங்களை முழங்க, மேல தாளங்கள் அதிர ஸ்ரீ வள்ளி மற்றும் தேவசேனா ஆகியோருக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடந்தேறியது. திருக்கல்யாணத்தின் நிறைவாக மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் திருக்கோவில் சார்பில் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. காப்பு கட்டுதல் ரட்சாபந்தனம் நடைபெற்றது. அடுத்ததாக ஆரட்டு பஞ்சகிருத்த சம்பதஸ்ய சகலஸ்வரூப சாந்த சர்மண பரசிவபூதோ
திருவாரூர்களாகி ஒவ்வொரு திருவிழாக்களும் முதல் வருஷமா நடந்துருக்கு. தைப்பூசம் பண்ணினோம், இப்ப பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுடைய 12வது வரக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். அதே மாதிரி நட்சத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினியில் ஆரம்பிச்சு 12வது நட்சத்திரமா வரக்கூடியது இப்ப இதெல்லாம் ஒன்னா சேரக்கூடிய இந்த ஒரு நல்ல நாள். இந்த நாள் தான் இறைவனுக்கு திருமணம் நடந்ததாக சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த பங்குனி உத்திரத்துல இந்த மலையில நம்ம